ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவ்ரிடே லேர்னிங் ஈஸி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நான் ஹிந்தியில் எப்படி 2 லெட்டர்ஸு 3 லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் எழுதிருக்கிறேன். வாங்க அதுக்கு நான் ரீட் பண்ணி காட்டுறேன். ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம கரெக்டாக பண்ணோம்னா நல்லா அதில் பண்ணலாம். அது என்னுடைய அனுபவம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே சில விஷயங்களை ஆர்வமாக பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ஹிந்தி படிக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நான் இப்படி தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெட்டர் பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு நான் ஆ எழுதியிருக்கேன். ஆ பக்கத்தில் பா போட்டிருக்கேன். அதாவது ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் 2வது எழுதுகிற எழுத்தை மெய்யெழுத்தாக வச்சு படிக்கணும். இது ஆ, 2வது பா, பா மேலே புள்ளி வச்சா இப்பு, அப்பு. அதாவது நம்ம தமிழில் மெய் எழுத்துக்கள்னால் புள்ளி வச்சு படிப்போம். அதாவது மானா இம்முனும், பானா இப்புனும் மேலே புள்ளி வச்சுருவோம். இவங்க புள்ளி வைக்க மாட்டாங்க, ஹிந்தியில் புள்ளி வைக்க மாட்டாங்க. ஸோ 2வது வர எழுத்தை மெய்யெழுத்தாக நினச்சி படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆ போட்டிருக்கேன், 2வது பா போட்டிருக்கேன், அப்பு. இப்போ எடுத்த உடனே ஸ்வரம் ஞாபகம் வச்சுக்கலாம். வியஞ்சனில் எல்லா எழுத்தும் சில எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு ஒரு நோட்டில் வியஞ்சனை எழுதி வச்சுட்டு ரீட் பண்ணும்போது அந்த எழுத்து என்னது அப்படின்னு பார்த்து புரிஞ்சுட்டு படித்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ 2வது இது ஆ, இது ஜா. ஜா மேலே புள்ளி வச்சா இஜ்ஜு, ஆச். அதாவது அப்புனா இப்பொழுது அப்படின்ற மீனிங் வரும். ஆஜ் அப்படின்னா இன்று. ஸோ அப்போ இன்னைக்கு அப்படின்னா ஆஜ். அப்போ நேற்று, நாளை அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த கல், அதாவது ஃபஸ்ட்டு கா போட்டு லா, அதாவது லா மேலே புள்ளி வச்சா இல்லு, கல். கல்னா இது நேற்றுக்கும் கல் தான் வரும், நாளைக்கும் கல் தான் வரும். இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, இப்போ நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ அப்போது அந்த சென்டென்ஸ், அதாவது பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சரை வச்சு அந்த கல் நேற்றுக்கா நாளைக்கா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது ஈ, இது கா, ஈக்கு. அதாவது இந்த ஈக்கு மட்டும்தான் இந்த எஸ்ஸு மாதிரி போட்டு கீழே சுழிச்சு விட்டு கீழே இறக்கி விட்டு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஈ, இது இக்கு, அதாவது கானாக்கு வர கா, இக்கு, ஈக்கு. அதாவது இந்த ஈக்கு மட்டும்தான் மேலே எடுத்து இப்படி இழுத்து வர மாதிரி வரும். ஸோ மற்றதெல்லாம் காக்கா, கீ, கீ, குக்கு அதிலெல்லாம் சுழிச்சு விட்றது கீழே இறக்கி வர வரைக்கும் நம்ம சுழிச்சு விடுவோம். ஆனால் இந்த ஈக்கு மட்டும் அப்படி வராது. அடுத்து உ, இட்டு, உட்டு. அதாவது இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்துரு அப்படின்னு சொல்லும் போதுக்கு உட்டோ 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 அப்படின்வாங்க. அதாவது எழுந்துரு அப்படின்னு அர்த்தம் வரும். அடுத்து ஊ, இது நான் 2 சொல்லினா மேலே புள்ளி வச்சா இன்னு, ஊன். சரிங்களா? அடுத்து இது ரூ. அதாவது சில பேர் இந்த ரூன்னு சொல்லுவாங்க, சில பேர் ரீன்னு சொல்லுவாங்க. அதாவது ரிஷிக்கும் இந்த ரீ யூஸ் பண்ணுவாங்க, ரூக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ரூ, இது 3 சொல்லினா மேலே புள்ளி வச்சா இன், ருன், ரு, இன், ருன். அடுத்து இது ஏ, அதாவது ஏ குறியில் வராது, ஏ. அடுத்து இது கா, புள்ளி வச்சா இக்கு, ஏக். அடுத்து இது ஐ, ஐ, இன். அதாவது 2 சொல்லினா புள்ளி வச்சா இன்னு, ஐன். அடுத்து ஓ, இது சா, சா மேலே புள்ளி வச்சா இஸ்ஸு, ஓஸ். அடுத்து இது ஔ, அவுரு. இது ரா, ரா மேலே புள்ளி வச்சா இரு, அவுரு. அதாவது ஒரு எழுத்து இருக்கும்போது 2வது எழுத்தை மெய்யெழுத்தாக நினச்சி புள்ளி வச்ச மாதிரி படிக்கணும். அது ஹிந்தியில் ஒரு ரூல்ஸ் மாதிரி. ஸோ அடுத்து 3 எழுத்து இருக்கிறது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அடுத்து இது நா, இது ரா, இது மா. அதாவது லாஸ்ட் எழுத்தை மெய்யெழுத்தாக நினச்சி படிக்கணும், நரம். இது சா, இது ரா, இது லா, லாமுல புள்ளி வச்சா இல்லு, சரல். அடுத்து இது ஃபா, இது சா, ஃப, ச, லா, லாமல பிடிச்சா இல்லு, ஃபசல். இது ஔ, இது ஷ, ஔஷ. இது தா வரிசையில் வரும். நல்லா பார்த்தா தெரியும், இந்த கோடு மேலே ஒட்டாது. இது ஒரு ரூல் மாதிரி. ஔ, இஷ், ஔஷத். அதாவது கடைசி நான் புள்ளி வச்சு சொல்கிறேன், ஔஷத்.
ம இது வந்து ஹா ஹா இது வந்து லா லாமல புள்ளி வச்சா இல்லை மஹல் மஹல். அடுத்து இது வந்து 21 ஷா ஷ ஹ இல் ஷஹல். அடுத்து ல க இது வந்து நா புள்ளி வச்சா இன் லஹன். அடுத்து க ர இம் அதாவது மா புள்ளி வச்சா இம்மு கரம். அடுத்து மா க இர் மகர். அடுத்து ச ட இக் சடக். அடுத்து ஜ ஹ இத் ஜஹத். லே கி இன் லேக்கின். அதாவது இந்த மகர் அப்படின்னாலும் லேக்கின் அப்படின்றாலும் ஒரே அர்த்தம் தான் வரும். ஆனால் அப்படின்ற மீனிங் வரும். அடுத்து ஷஹர் ஷஹர்னா நகரம். காவ் அதாவது இந்த மேலே ஒரு நிலா மாதிரி போட்டிருப்பாங்க. இதை நிலாப்பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இது சைலண்ட்டு தான் யூஸ் பண்ணணும். இல்லாட்டினா இதை இங்குன்னு படிப்பாங்க. இங்கே பாருங்களேன், அதாவது வ ஹாங்க் ஹா மேலே இங்குன்னு வசிக்கணும். வஹாங்க்கு யஹாங்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காவ் அதாவது வா மேலே புள்ளி வச்சு நான் இவ்வுன்னு வாசிக்கிறேன் காவ். அடுத்து ர ஷ இத் ரஷத். அடுத்து இது வந்து டா மேலே புள்ளி இன்னு. அடுத்து இது வந்து டா தான் டண்டா. அதாவது குளிர்ச்சியான தண்ணிக்கு டண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சூடானதுக்கு கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொன்றும் சில இடங்களில் வந்து நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். அதே மாதிரி இது வந்து வ ஹாங் வஹாங் யஹாங். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வஹாங் யஹாங்க்கு வந்து தமிழ் மீனிங் சரியாக தெரியாது. நம்ம தட்டு திசுன்னு சொல்லுவோம், அதே தான். அதாவது இது யா வந்தால் இங்கே, வா வந்தால் அங்கே அப்படி நான் வச்சுக்கலாம். கஹாங்னா எங்கே அப்படி மீனிங் வரும். இது ஆஃப் லெட்ரு. நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து நான் ஆஃப் லெட்டரில் சொல்லி கொடுத்துருந்தேன். அதாவது இதை இக்குன்னு வாசிக்கணும். இது வந்து யா துணைக்காது இருக்கிறதுனால யா. அப்போ கியா அதாவது கியானா என்ன அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து இது வந்து ஹை. அதாவது ஹிந்தியில் ஒரு சென்டென்ஸ் முடியும் போது எப்போவுமே ஹை போடுவாங்க. அதாவது ப்ரெசன்டென்ஸ்னால் கம்பல்சரி போடுவாங்க. கியா பாத் ஹை என்ன விஷயம், கியா சாஹியே அப்படி உனக்கு என்ன வேணும், தும்கோ கியா சாஹியே அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே ஹை போடுவாங்க. ஹை போட்டால் இருக்கின்றது அப்படின்ற மீனிங் வரும். அதாவது கியானா என்னன்ற மீனிங் வரும். உனக்கு என்ன வேணும், உனக்குன்றது தும்கோன்னு வரும். கியானா உனக்கு, உனக்கு என்ன வேண்டும், தும்கோ கியா சாஹியே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹிந்தியில் 2வது எழுத்தை புள்ளி வச்சு படிக்கணும். 3 எழுத்து வந்தால் 3வது எழுத்தை புள்ளி வச்சு படிக்கணும். சப்போஸ் 4 எழுத்து வந்தால் 2வதையும் 4வதையும் புள்ளி வச்சு படிக்கணும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து வீடியோக்களை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.